டைரக்டரும் தயாரிப்பாளரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு அந்த படத்தோட ப்ரீவியூ போட்டு காட்டுறாங்க. படத்தை பொறுமையா பாக்குறாரு எம்ஜிஆர். இவருக்கு என்ன தெரியும், என்ன சொல்லிட போறாரு அப்படின்னு ஒரு அலட்சியமா தயாரிப்பாளர் பார்த்துட்டு இருக்கிறாரு. பொறுமையா பார்த்துட்டு இருந்த எம்ஜிஆர் டைரக்டர் பக்கம் திரும்பி, இந்த இடத்துல ரொம்ப போரிங்கா இருக்கு, ரொம்ப ட்ரையா இருக்கு, இந்த இடத்துல ஒரு பாட்டு சீன் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. படமே முடிஞ்சு போச்சு, ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு, இந்த நேரத்துல வந்து ஒரு பாட்டு வைக்க சொல்றாரு அப்படின்னு தயங்குறாரு டைரக்டர். அப்படி எம்ஜிஆர் சேர்க்க சொன்ன பாடல் எது, அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சேர்க்க சொல்லி படமாக்கப்பட்ட ஒரு பாடல், அந்த படத்தோட வெற்றிக்கு காரணமா அமைஞ்ச ஒரு நிகழ்ச்சியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நாடக நடிகரா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி சின்ன சின்ன வேடங்களை நடிச்சு பிறகு படிப்படியா உயர்ந்து ஹீரோவா ஆனவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். வறுமையின் காரணமாக திரைப்படத்துறையில நுழைஞ்சாலும் கூட அந்த திரைப்படத்துறைக்கு என்னென்ன தேவைகள் தேவையோ அந்த ஆற்றல்களை எல்லாம் கற்றுக்கொண்ட ஒரு பன்முக திறமையாளராக விளங்கினார் எம்ஜிஆர் அவர்கள். பாடல்களும் கதை தேர்வும் தனக்கென ஒரு தனித்த அடையாளமாக விளங்குவதை உணர்ந்து கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் பாடல் காட்சிகள் மட்டுமல்லாமல் கதை, சண்டை காட்சிகள், டைரக்ஷன் போன்ற எல்லா துறைகளிலும் தனி கவனம் செலுத்த தொடங்கினார். அதன் காரணமாக எம்ஜிஆரிசம் என்ற ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கி ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அந்த ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூடா மன்னராக விளங்கினார் என்றால் அது மிகவில்லை. எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்தால் அந்த படம் சூப்பர் ஹிட் படமாக அமையும், வருமானம் குழிக்கும் என்ற நம்பிக்கையில் பட தயாரிப்பாளர்கள் அவரை போட்டி போட்டுக்கொண்டு புக் செய்தனர். இவ்வளவு புகழ்பெற்ற நிலையில் இருந்தாலும் கூட எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் கூட தயாரிக்காத ஒரே நிறுவனம் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய ஏவி நிறுவனம் தான். இந்த நிலையில மெய்யப்ப செட்டியாருக்கு ஒரு முழு நீள வண்ண திரைப்படத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அந்த ஆசையை தன்னுடைய மகன் கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க செய்க, ஆனா இந்த படத்துல எம்ஜிஆர் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய மகன் கூறியதை கேட்ட பட தயாரிப்பாளரான ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் அதை ஏற்றுக்கிறாரு. ஏசி திருலோகச்சந்திரை டைரக்டரா வைத்து அந்த படத்தை தயாரிக்கிறதா முடிவு பண்ணி எம்ஜிஆர் கிட்ட போய் இப்போ பேசுறாங்க. பெரிய நிறுவனம், பல வெற்றி படங்களை கொடுத்த நிறுவனம், முதல்ல நம்மளை அழைக்கிறாங்க, நடிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு எம்ஜிஆர் ஒத்துக்கிறாரு. அதனால அவர் கதையை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. கதையை சொல்றாங்க. கதையின்படி ஹீரோவும் ஹீரோயினும் தங்களுடைய ஈகோவை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காத ஒரு கேரக்டரா அமைக்கப்பட்ட அந்த கதையில எம்ஜிஆருக்கு தனி ஸ்டைல் எதுவும் இல்லை அப்படின்னாலும் கூட அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால படத்துல நடிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறார். ஆடம்பரம், வீரவசனம், பழிவாங்குதல், சண்டை காட்சிகள் என்று எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த படம் முழுக்க முழுக்க ஜாலியாக ஒரு பொழுதுபோக்கு படமாக அமைக்கப்பட்ட அந்த படம் 1966ஆம் ஆண்டு ஜனவரி 14 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஏவிஎம்மின் அன்பேவா. ரோப் அக்சன் நடித்த கம் செப்டம்பர் என்ற ஹாலிவுட் படத்தை தழுவி இந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த படத்துடைய இசை எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள், பாடல்களை வாலி எழுதியிருந்தார். எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட்டாக அமைந்தன. சரோஜா தேவியின் கொஞ்சலான நடிப்பில் படப்பிடிப்பு முழுவதுமாக முடிந்து படம் ரிலீஸுக்கு தயாராக இருந்தது. இந்த நேரத்துல டைரக்டரும் தயாரிப்பாளரும் இந்த படத்தை போட்டு பாக்குறாங்க. படம் எப்படி வந்திருக்குது அப்படின்றத போட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கு முழு திருப்தி வந்துருது. நாம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் இந்த படத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க திருப்தி அடைஞ்சிடுறாங்க. ஆனாலும் எஸ் திருலோகச்சந்தர் என்ன சொல்றாருன்னா, இதை எம்ஜிஆர் கிட்ட ஒரு முறை போட்டு நம்ம காட்டிடலாம். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு நடிகரா இருக்கிறாரு. அவருக்கு இமேஜ் கொஞ்சம் கூட கெட்டக்கூடாது அப்படிங்கறதுல அவர் கவனமா இருப்பாரு. அதனால அவர்கிட்ட ஒரு முறை காட்டிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு என்ன சொல்லிட போறாரு, அப்படி என்னத்தை பெருசா அவர் சொல்லிட போறாரு அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் மெய்யப்ப செட்டியார் நினைச்சுக்கிட்டு சரி பரவாயில்ல போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தயாரிப்பாளரும் டைரக்டரும் உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்துல எம்ஜிஆருக்கு அந்த படத்தை முழுமையா போட்டு காட்டுறாங்க. படத்தை பொறுமையா பாக்குறாரு எம்ஜிஆர். படத்தை முழுமையா பார்த்த எம்ஜிஆர் டைரக்டர் பக்கம் திரும்பி, இந்த சீன் ரொம்ப நீளமா இருக்கு, ரொம்ப நேரம் அந்த சீன் இருக்கிறதுனால படம் பாக்குறவங்களுக்கு ஒரு போரா இருக்கு, அந்த இடத்துல கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால இந்த இடத்துல ஒரு பாட்டு சீன் வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா இது, படமே முடிஞ்சு போச்சு, ரிலீஸ்க்கு ரெடியா இருக்குது, இந்த நேரத்துல ஒரு பாட்டு வைக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் தயங்குறாரு. ஆனா மெய்யப்ப செட்டியாருக்கு அந்த யோசனை பிடிச்சு போகுது. ஆமா, நானே சொல்லணும்னு தான் நினைச்சேன், இந்த சீன் ரொம்ப நேரம் வர்றதுனால அந்த இடத்துல கொஞ்சம் போரா தான் இருந்தது, நானே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா எம்ஜிஆர் சொல்லிட்டாரு,
ரொம்ப நல்லதுதான், அதனால நம்ம பாட்டை சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சரோஜாதேவி கனவு காட்சியில் பாடுவது போன்ற ஒரு பாடல் காட்சியை உருவாக்கி அதற்கு MS விஸ்வநாதன் டியூன் போட அந்த டியூனுக்கு வாலி எழுதிய அந்த பாடல் தான் இது. இந்த பாடல் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் பாடலாக அமைந்து இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய துணையாக இருந்தது அப்படிங்கறத நாம அந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளவு சிறப்பான ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்தது. எம்ஜிஆருடைய அந்த டெக்னிக்கல் அறிவு முதிர்ச்சியை பார்த்து வியந்து போறாரு ஏவி மெய்யப்ப செட்டியார். இந்த பாட்டுல 3 வேற வேற விதமான பீட்ல ஹார்மோனியத்தை வாசிச்சிருப்பாரு MS விஸ்வநாதன் அவர்கள். அது மட்டும் இல்லாம 150 இசைக்கருவிகளை வைத்து ஒளிப்பதிவு செய்யப்பட்ட இந்த பாடல்ல குதிரையுடைய குளம்படி சத்தத்திற்காக கொட்டாங்குச்சியை வைத்து மட்டுமே அந்த குளம்படி சத்தத்தை உருவாக்கி இருப்பாரு MS விஸ்வநாதன். அது அவருடைய தனித்த திறமையை பறைசாற்றுகின்ற விதத்தில் அமைஞ்சிருக்கும். தான் வெறும் நடிகன் மட்டுமல்ல, சகலகலா வல்லவன் என்பதை நிரூபித்த எம்ஜிஆர் அவருடைய இந்த பாடலை நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கள். உங்கள் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க. நாம் அடுத்த வீடியோல வேற ஒரு பாடலோட சந்திக்கலாம். வணக்கம்.